ஹலோ மக்களே, வணக்கம்ங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, தோகை மீன் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அது தொக்கு செஞ்சுட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணலான்ருக்கோம். அடுத்தது பொக்கே மீன் கிரேவி குழம்பு செய்கிறது வச்சுருக்கோம். இதைங்க நாங்கள் தோகை மீன் தாங்க சொல்லுவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. கடாயில் ஆயில் விட்டுட்டு இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும். இது ஒரு தொக்கு மாதிரி கொஞ்சமாக செய்யலான் இருக்காங்க. ஏன்னா மீன் ஏற்கனவே அந்த பொக்கே மீன் சொல்லுவாங்களா, அது டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளாக இருக்கும். அந்த மீன் இது ஃப்ரை பண்ணலான் இருக்கோம். பாருங்கள், இதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா வெந்தயமும் கொஞ்சம் கடுகும் கறிவடகம் இல்லை, அதனால் ரெண்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்கன்னா, கடுகு வெந்தயம் 2 சேர்க்குறேன் அப்படின்ட்டு. ஆமாம், 2 சேர்த்தா அந்த அரோமா நல்லாயிருக்கும். இது தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். கொஞ்சமாக செஞ்சுட்டு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணலான் இருக்காங்க. பாருங்கள், கடுகு வெந்தயம் நல்லா ஒன்றா ஃப்ரை ஆனோன்னா அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கோங்க. அது தாங்க இப்போ இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப வீடியோஸ் ஒரே ஆள் எடுக்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸ்அப்டாக இருக்கிற ஆனால் டிஷ்ஷு நல்லா தெரியும். பாருங்கள், கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்காங்க. கருவேப்பிலை அடுத்தது இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் 1 by 1ஆகவே போட்டுட்டு நம்ம வதக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நல்லா மேஷ்டாக வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா 2ஆக கீரி போட்டிருக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா வதக்குறதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சம் சேர்ந்து வதங்கிடுங்க. அடுத்தது தக்காளி பழம் தொக்குங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே சேர்க்குறோம். ஏன்னா இந்த மீன் நாங்கள் தோகை மீன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன மீன் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன மீன் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். முள் மட்டும் சென்டராக அதோட முள் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வதங்கிது. அடுத்தது அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் மீன் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அதுதான் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தான் சேர்ப்போம். அதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்தது உப்பெல்லாம் எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிறப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றாவே வதங்கிடுங்க. அதனால லாஸ்ட்டாக உப்பு சேர்க்குறேன். அடுத்தது மிளகாத்தூளுங்க. மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நாங்கள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலாஸ் எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது 2 நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் எப்படி தனியாக வச்சுருக்கோம், அதே மாதிரி நார்மல் குழம்பு தூள் தனியாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புக்கு, மீன் குழம்புக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கோங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா மாதிரி இது தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாம் வதங்கிடுச்சு, எல்லாம் கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். கலர் அப்பியரன்ஸ் ஃபுல்லாக அந்த கவர் ஆகலைங்க. நாங்கள் ஒத்த கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்தோம், அதனால் தெரியல. ஆனால் நான் எடுக்கிறப்போ ஃபுல்லாக தான் தெரிஞ்சிச்சு அந்த கடாய் ஃபுல்லாக அந்த எண்ணெய் சட்டி. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிட மாதிரி இது. அடுத்தது புளி தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கோங்க. ஏன்னா இது மீன் குழம்பு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி விட்டால் நல்லா. தொக்குன்னா ஏன் புளி தண்ணி விடுறீங்கன்னு கேட்காதீங்க. இப்போ அதுக்கு புளி தண்ணி அந்த கவிச்சி ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சம் புளி தண்ணி விட்டுருக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், மீன் அதில் சேர்க்குறோம். பாருங்கள், இதுதாங்க இந்த தோகை மீன். அந்த வால் நீளமாக இருக்கிறதுக்காக தோகைன்னு சொல்கிறாங்களோ, இதுக்கு வேறு பேர் என்ன இருக்குதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் இதான் சொன்னாங்க, தோகை மீன் தான் சொன்னாங்க. இது இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த தொக்கு மாதிரி செய்கிறப்ப நல்லாயிருக்கும். குழம்பா செய்கிறப்ப அதை விட இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா எண்ணெயான டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீன் வச்சுருக்கேன். அடுத்தது மத்தியானம் சாப்பாடு இது காலையிலேயே இது தொக்கு மாதிரி செஞ்சுட்டு தோசைக்கு இது நாங்கள் எடுத்துக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ரோஸ்டடாக பண்ணோன்னு வச்சுங்களேன், ஃப்ரையாக அது நல்லா ஸ்கிரிப்பியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அது கொஞ்சம் வச்சுருக்கோம். பாருங்கள், குழம்பு ரெடிங்க. எவ்வளோ கொதிச்சு எப்படி பாருங்கள். அந்த மீன் சின்ன மீன் தான், ஆனாலும் உடையவே இல்லை. போட்ட மீன் அப்படியே நல்லா அதே அந்த போட்ட சேஃப்லேயே அப்படியே இருக்குங்க. எதுவும் கரையவே இல்லை பாருங்கள். அப்படியே முத்து முத்தாக கிடக்கு பாருங்கள். இது நம்ம
எதுக்கு வச்சு சாப்பிட போகிறோன்னா, நான் தேங்காய்லாம் இதில் அரைச்சி விடலை, திக்கனிங்காக எதுவும் விடலை. தோசைக்கு தாங்க நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்தது இது லஞ்சுக்குள்ள டிஷ். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.